அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாக உள்ள பங்குனி மாதம் தொடங்கிடுச்சு. மேலும் மீனத்தில் சுக்கிரனுடன் சூரியன் சேர்க்கை நடைபெறுது. இதனால் சுக்கிராதித்ய யோகம், சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறதால மாளவிய யோகமும் உருவாகி இருக்கு. அதனால் அடுத்த 7 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள், நடக்க போகும் விஷயங்கள், எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படுங்க. பயணம் இந்த வாரம் வெற்றியை தேடித்தரும். திட்டங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நகரும். பொருளாதார ரீதியாக இது சற்று சிரமமான காலகட்டமாக இருக்க போகுது. செலவுகள்லாம் அதிகமாக இருக்க போகுது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன், அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. நீங்கள் ஒரு புதிய இடத்துக்கு பயணம் செய்யவும் திட்டமிடலாம். காதல் உறவுகள் வலுப்பெறுங்க. இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. வார இறுதியில் ஒரு பெண்ணின் காரணமாக உங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மேலும் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும் காலகட்டமாக இது இருக்குது. வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பாக்கியஸ்தான அதிபதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதால அதிர்ஷ்டமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டத்தால் ஏற்றம் உண்டாகும். ஆடம்பர செலவை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்க திட்டமிடுவீங்க. பொன் பொருள் சேர்க்க அதிகரிக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணைந்து குடும்பம் நடத்துவாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு மனசில் நினைச்சது போன்ற சிறப்பான நல்ல வரங்கள் தேடி வரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சகாயமான பலன்கள் கிடைக்கப் போகுது. தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் துரிதமாகும். இழந்த அரசு பணி மீண்டும் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள்லாம் விலகுவாங்க. உயர்கல்வியில் நிலவிய மந்த நிலை மாறப்போதுங்க. சிலர் மன நிம்மதிக்காக ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்வாங்க. அமாவாசை அன்று தயிர் சாதம் தானம் வழங்குங்க. உங்களுக்கு நன்மை வந்து சேரும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. திடீர் செலவுகளால் மனசில் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. அதுவும் அவங்க ஒரு பெண்ணால் தான் இருக்கும். அது உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுங்கிறதால பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது வாழ்க்கை துணையை மகிழ்ச்சி உண்டாக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உங்கள் வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. பற்றுவரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்களும் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக இருக்க போகுது. புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேறுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 17, 22. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அடுத்த 7 நாட்களுக்கு சிலருக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும். சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை லாபமும் மேம்பட்டு பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி மனமகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் போராட்டங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சச்சரவுகளில் மறையும். பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை நீங்கள் அதிகரிக்க அயற்சி இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு அரசு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள்லாம் வருமானத்தை பெருக்கும். மேலும் புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனின் இடப்பயிற்சி உயர்வு மத்திபம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சுக்கிரன் 12ல் இருக்கிறதால கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவாங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக நடக்கக்கூடாதுங்க. புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் தான் செய்யணும். பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். மேலும் அடுத்த 7 நாட்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் உங்களுக்கு நேரிடும். ஆயுதங்கள் கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. அடுத்தவங்களுக்கு உதவ போய் வீண் பழி உங்களுக்கு ஏற்படலாம். கவனமாக இருங்க. உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லதுங்க.
வியாபாரத்துக்காக நீங்கள் புதிய இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுறது நல்லதுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும். கண்டிப்பாக செலவும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுறது முக்கியம். பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகலாம். கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லது. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய நபர்களின் எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சலை குறைச்சிக்கிட்டு வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலோடு நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மேலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலங்க. வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை உருவாகுங்கிறதால நீங்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்ப அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியும் சுகமும் அதிகமாகுங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உங்களுக்கு. மேலும் எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. தொழில் முன்னேற்றம் அடையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கனவெல்லாம் நனவாகும். குடும்ப நெருக்கடிகள்லாம் நீங்குங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்கள் தரும். பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உதவிகளை செய்து மனதிருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்க முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வீண் செலவு தோன்றுங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். உங்கள் விருப்பம் எல்லாமே பூர்த்தியாகும். பரிகாரமாக நீங்கள் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மன துயரம் நீங்கும். மேலும் அன்புள்ளம் கொண்ட உங்களுக்கு எதிலையுமே லாபம் கிடைக்குங்க. காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். துணிச்சலை எதிலையுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தி அடையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட வேலை பளு வீண் அலைச்சல் குறையும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாங்க. பெண்களுக்கு மனக்குழப்பம் தீரும். கலைத்துறையினருக்கு எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும். முட்டுக்கட்டை போட்டவங்கெல்லாம் விலகிடுவாங்க. மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பரிகாரமாக நீங்கள் முருகனை அர்ச்சனை செஞ்சு வணங்கி வர வழிபட மனக்கவலைகள்லாம் தீரும். மேலும் மன உறுதியும் தெளிவான சிந்தனையும் ஏற்படுங்க. தொழில் திட்டங்கள்லாம் படிப்படியாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். புதிய பாகஸ்தர்கள்லாம் வருவாங்க. குரு உங்கள் பாக்கிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறதால வெற்றிக்கு துணையாக அமையுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். சில விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செலவுகள் செய்யும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக செய்யணும். விரயஸ்தானம் பலம் பெற்று இருக்குங்க. 7.5 சனி தொடங்குறதால இந்த நேரத்தில் எதையுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. 3ல் குரு இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதால ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட இணக்கமாக இருக்கணும். மேலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் ஆன்மீக பயணங்கள்லாம் உண்டாகுங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். மனசுக்குள்ளே நினச்ச காரியங்கள்லாம் தடையில்லாமல் நிறைவேறும். உன்னதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல்கள்லாம் கைகூடும். உறவினர்களிடையே கசப்புணர்வுகள்லாம் நீங்கி ஒற்றுமை வளப்படும். அரசியலில் உள்ளவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. நண்பர்களுடன் இணக்கமான சூழல் உங்களுக்கு நிலவும். உத்தியோகத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதிய உயர்வு பதவி உயர்வும் கிடைக்குங்க. வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருக்கும் தொழிலை சீரமைக்கிறது நல்லதுங்க. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க. கண் எரிச்சல் மற்றும் உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகள்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. அதிகாலை சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் பசுவுக்கு கோதுமை மற்றும் வெல்லம் வழங்குறதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையுங்க. எண்ணெய் பதார்த்தங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.
மேலும் சிலருக்கு மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்குங்க. பணிபுரிபவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்திறனும் பாராட்டப்படுங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் உயர்வு ஏற்படுங்க. நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். புதிய முதலீடுகளை செய்ய இந்த வாரம் சிறந்ததாக இருக்குங்க. புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.